ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்தூஸ் கிச்சன் ஃப்ரம் கதீஜா. இன்றைக்கி பசங்களோட ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வெஜிடபிள் சிக்கன் எல்லாம் போட்டு ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடணும். இது கூட நம்ம ஆவியில் வேக வச்சுருக்கிற கேரட்டு பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுடணும். இப்போது டார்க் சாஸும் டொமேட்டோ சாஸும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேவையான உப்பையும் போட்டுக்கணும். பாஸ்தா சாஸும் தனியாக சேர்க்கறனால டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ பாஸ்தா சாஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இது கூட கொஞ்சமாக நல்லா கலரும் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடணும். காய் ஏற்கனவே வெந்ததுனால காய் ரொம்ப வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுடலாம். சிக்கனில் ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்தனால அதெல்லாமே கம்மியாக சேர்த்தா போதும். இதில் பூண்டெல்லாம் நான் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனில் சேர்த்தனால அந்த ஃப்ளேவரே இருக்குது. இப்போ 2 விதமான பாஸ்தா இதில் வேக வச்சு போட்டிருக்கிறேன். நான் அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லா பக்கமுமே. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்தா கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நல்லாவே கலரி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. லாஸ்ட்டில் மல்லியில் போட்டு எடுத்துடலாம். நம்ம இப்போ டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலரி விட்டோம்னா கேரட் எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் சாப்பிட்றதுக்கு நம்ம எப்போவுமே பாஸ்தா செய்கிறத விட இந்த மாதிரி காய்கறிகளை வேக வச்சு போடும்போது அதோட சத்தும் போகாமல் இருக்கும். அரைவேக்காடாக அதில் பசங்க எடுத்து தூக்கி போடவும் மாட்டாங்க. இப்போ டிஃபன் பாக்ஸில் எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாஸ்தா எல்லாம் கொடுத்து விடும்போது 2 பாக்ஸாக தான் எப்போவுமே கொடுத்து விடும். ஏன்னா அங்கே கொண்டு போனால் பத்தாது ஸ்கூலுக்கு. இது கூட மயோனைஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னா அது கூலிங் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஃபுட் பாய்சன் ஆகிடும். அதனால் டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சமாக வச்சு கொடுத்துட்டேன். வேணுங்கிறதுனா சேர்த்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு. இந்த டிஃபன் பாக்ஸில் அவ்வளோதான். திரும்ப இன்னொரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டேன் பாஸ்தா. அதையும் க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா பச்சைப்பயிரும் தட்டைப்பயிரும் ரெண்டையுமே வேக வச்சு எடுத்துருக்குறேன். பசங்களுக்கு இந்த மாதிரி பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு குழம்பெல்லாம் சாப்பிடல அப்படின்னா ரெண்டையுமே இந்த மாதிரி போட்டு நான் வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்து பாருங்கள். நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வேக வைக்கிறதுக்கு முந்தின நாளே நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 விசில் போட்டால் போதும். அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும். இது அப்படியே மெல்ட்டாக இருக்கும். இந்த சுகர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஆவியில் வேக வச்ச நேந்திரப்பழமும் முட்டையும் தான் ஏன்னா பாஸ்தா எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால காலையில் சிம்பிளாக சாப்பிட்டு போகிறது தான் நல்லது. இது கொஞ்சம் பசி தாங்கும். ஒரு நேரம் ஹெவியாக மசாலா ஸ்பைஸஸோடலாம் சாப்பிட்றதுக்கு, ஒரு நேரம் இந்த மாதிரி ஆவியில் எந்த விதமான ஒரு மசாலாவும் இல்லாமல் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இன்னொரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் காமிக்கிறேன். நான் பைனாப்பிள் வச்சு இந்த மாதிரி நம்ம பைனாப்பிள் எப்போவுமே சும்மா சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பைனாப்பிள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறம் லைட்டாக நெய்யோ இல்லாட்டி வெண்ணெயோ போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.